கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசுகிறார், வார்த்தையை கொடுக்கிறார். சில வேளைகளில் நீங்கள் நினைக்கிறீர்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தை உடனடியாக நிறைவேறவில்லை என்று. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நேற்று வாக்கு கொடுத்துவிட்டு இன்றைக்கு அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மனுஷிக எதிர்பார்ப்பு. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். ஆனாலும் அவர் வார்த்தையை எப்படி தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று ஒரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். இதோ நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னால் நிச்சயம் நிறைவேறும். 2 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 1, இதோ நாட்கள் வருகிறது. 2, நான் உனக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். உங்களை ஆண்டவர் நம்ப பண்ணின வசனம் எது? எந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து இதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார்? எந்த வார்த்தை நிறைவேறவில்லை என்று நீங்கள் அங்கலாய்ப்போடும் ஆதங்கத்தோடும் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? இதோ நாட்கள் வருகிறது. கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையை தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, எங்களுக்கு நீர் கொடுத்த நல்வார்த்தையை நிறைவேற்றுவதில் நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைங்க எத்தனையோ நாட்களாய் காத்திருக்கிறார்கள். இதோ நீர் குறித்த நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன நல்வார்த்தையை நீர் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. தங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்கு, தங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்கு, தங்கள் சுகத்திற்கு, தங்கள் வேலைக்கு, எதிர்காலத்திற்கு என்று உம்முடைய பிள்ளைகள் எந்த வசனத்தை பற்றி கொண்டு காத்திருக்கிறார்களோ அந்த வார்த்தையை நீ நிறைவேற்றப் போகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு காத்திருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். God bless you.